இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். எல்லையில் நள்ளிரவில் வாலாட்டிய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் மீண்டும் பதிலடி. பாகிஸ்தானில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை தனது ஆபரேஷன் சிந்தூர் அதிரடி நடவடிக்கையின் மூலம் இந்திய ராணுவம் தரைமட்டமாக்கிய அடுத்த 24 மணி நேரத்தில் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதி அருகே நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளது. எல்லைப் பகுதியில் வாலாட்டிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் மறுபடியும் தகுந்த பதிலடி கொடுத்ததில் இந்தியாவிற்குள் ஊடுருவும் பாகிஸ்தான் முயற்சி தோல்வி கண்டது. நேற்று அதிகாலையில் இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதலை தொடர்ந்து பதிலடி தாக்குதலுக்கு தயாராகுங்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் தனது ராணுவத்திற்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் நேற்று நள்ளிரவு இந்த தாக்குதலை நடத்த முயற்சி செய்துள்ளது. காஷ்மீர் பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுற்றி வளைத்து 26 பேரை அவர்களின் குடும்பத்தினர் முன்னிலையில் சுட்டுக் கொன்றனர். இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகள் முழுவதும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தியது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் பயங்கரவாதிகளை வளர்த்துவிட்டு இந்தியாவிற்கு தொல்லை கொடுத்து வருவதாக கூறப்படும் பாகிஸ்தானை நேற்று அதிகாலை இந்தியா ஓங்கி அடித்து தண்டனை வழங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் சூட்டி இந்திய ராணுவம் நடத்திய அதிகாலை தாக்குதல் பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத தளங்கள் தரைமட்டம் ஆக்கப்பட்டன. எல்லைக்கோட்டை தாண்டாமல் ஏவுகணைகள், ட்ரோன்கள் வாயிலாக இந்தியா நடத்தி முடித்த துல்லிய தாக்குதல் உலக நாடுகளை அசர வைத்துள்ளது. மலேசிய குடியுரிமை அந்தஸ்தை உறுதிப்படுத்தும் விண்ணப்பத்தை விரைவாக முடித்துக் கொடுப்பதில் நிகழ்ந்ததாக கூறப்படும் லஞ்ச ஊழல் தொடர்பில் உள்துறை அமைச்சின் 2 அதிகாரிகள் மற்றும் ஒரு தனிநபர் என்று 3 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. புத்ராஜயாவில் நேற்று மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரையில் SPRM மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் உள்துறை அமைச்சின் 2 அதிகாரிகளும் அந்த தனிநபரும் கைது செய்யப்பட்டதாக அந்த ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அண்மையில் SPRM தொடங்கிய ஓப் அவுட்லேண்டர் சோதனை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த 2 முக்கிய அதிகாரிகளும் ஒரு தனிநபரும் கைது செய்யப்பட்டதாக அந்த ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. SPRM மேற்கொண்ட இந்த விசாரணைக்கு உள்துறை அமைச்சு முழு ஒத்துழைப்பு நல்கியதாக அந்த ஆணையம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சபா மாநிலத்தில் மிகப்பெரிய நெடுஞ்சாலை திட்டமான பான்போனியோ சபா நிர்மாணிப்பில் 130 கோடி ரிங்கிட் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழலில் தாம் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோசரி அலெக்சாண்டர் நந்தாலிங்கி இன்று வன்மையாக மறுத்தார். தனக்கு எதிராக டெலிகிராம் வாயிலாக பரப்பப்பட்டுள்ள இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்றும் அவதூறு தன்மையிலானது என்றும் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெளிவுபடுத்தினார். மலேசியாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் கப்பிட் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தனது நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டு பகிரப்பட்டு வருவதாக அலெக்சாண்டர் நந்தாலிங்கி விளக்கினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமையகத்திற்கு செல்லும்போது காணாமல் போனதாக கூறப்படும் ஒரு வர்த்தக பெண்மணியான 42 வயது பமேலா லிங்கிற்கு ஏற்கனவே SPRM பிடி வாரண்டை பிறப்பித்துள்ளது என்று அந்த ஆணையம் விளக்கமளித்துள்ளது. ஒரு வர்த்தகரான தனது கணவர் டத்தோசரி ஹா தி லிங் சியூ சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணையை முழுமைப்படுத்துவதற்கு வாக்குமூலம் அளிக்க SPRM தலைமையகத்திற்கு வரும்படி பமேலா கேட்டுக் கொள்ளப்பட்டார். எனினும் விசாரணைக்கு ஆஜராக அந்த பெண்மணி தவறிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கு புத்ராஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு கைது வாரண்ட் உத்தரவை SPRM பெற்றது.
இந்நிலையில் சிங்கப்பூர் லஞ்ச ஊழல் புலன் விசாரணை பிரிவின் உதவியுடன் அந்நாட்டில் அந்த பெண் கைது செய்யப்பட்டு கடந்த ஜனவரி 5ஆம் தேதி SPRM விசாரணையில் ஆஜராகுவதற்கு வகை செய்யப்பட்டதாக அந்த ஆணையம் இன்று விளக்கமளித்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் பிரதான கூட்டணியாக விளங்கும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று காலையில் தொடங்கியது. இன்று மே 8ஆம் தேதியும் நாளை 9ஆம் தேதியும் 2 தினங்களுக்கு நடைபெறும் வேட்புமனு தாக்கலில் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதேவேளையில் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு காலை 10:30 மணி வரை 5 வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. PKR கட்சியின் ஹுலூஸ்லைங்கூர் தொகுதி தலைவர் டாக்டர் சத்யபிரகாஷ், சுங்கைபுலோ தொகுதி தலைவர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன், பாயான்பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிம்ஜி ஜின், செனட்டர் அபூன் சுய் அனிட் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் சாங் லீ காங் ஆகிய 5 உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக அறியப்படுகிறது. சுங்கைபுலோ கத்ரி நெடுஞ்சாலையில் புக்கிட் சுபாங் அருகில் லாரி ஒன்று காரை மோதியதில் தாயும் மகளும் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 1:20 மணியளவில் நிகழ்ந்ததாக சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டை இழந்த 31 வயது லாரி ஓட்டுநர் தாயும் மகளும் பயணம் செய்த புரோட்டோன் சாகா BLM காரை மோதியதாக கூறப்படுகிறது. இதில் 29 வயது மாதுவும் 4 வயது மகளும் கடுமையாக காயமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.